கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த சங்கீதத்துல சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 147ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, 3வது வசனம் சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அப்போ அவருக்கு நட்சத்திரங்கள் இந்த பூமியில, இந்த உலகத்துல இருக்கிற, இந்த வானத்துல இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களையும் பேரிட்டு அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெரியவர், மகா பலமுள்ளவர். அவருடைய அறிவு அளவில்லாத அறிவு. அந்த தேவன் இன்றைக்கு பர்சனலா நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தின் நொறுக்குதல்களையும் அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறாராம். நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறாராம். இந்த உலகத்தையே படைத்தவர், சர்வலோகத்தின் சிருஷ்டிகர். அவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில நம்முடைய காயங்களை கட்டி நம்மளை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறாரா. எவ்வளோ பெரிய அன்பு தேவன் இன்றைக்கு நம்மேல் வைத்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு நம்மை குறித்து சாதாரணமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவன் அவர் நம்மை சொந்த ஜனமாய் இருக்கும்படி அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோமோ நமக்கு தெரியாது. ஆனா நம்மை சொந்தம், எனக்கு என் பிள்ளை சொந்தம், இது என் பிள்ளைன்னு உரிமை பாராட்டுகிறதுல அவர் மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு அவருடைய அன்பு புரியாததுனால தான் நம்ம ஏகப்பட்ட பயங்களுக்குள்ள நம்ம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்க இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிறாராம். உங்களுடைய காயங்களை எல்லாம் அவர் கட்டுகிறாராம். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள்ல இருதயம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்களை அவர் குணமாக்கி, உங்கள் காயங்களை கட்டி, உங்களுக்கு எந்த ஸ்தானத்தை தேவன் கொடுக்க நினைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல அவர் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய பலத்துல இல்ல, குதிரை வீரனுடைய பலத்துல அவர் பிரியமா இல்லையா, என்னால எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நான் இல்லாதபடி அவருடைய கிருபைக்கு காத்து, அவருக்கு பயந்து அவருடைய வல்லமையையும் அன்பையும் பெரிதாய் பார்க்கிறவர்களுக்கு மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அப்போ இன்றைக்கு அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிற ஸ்தானம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தாழ்ப்பாள்களை அவர் பலப்படுத்துகிறாராம். ஒரு புரொடெக்ஷன் நமக்கு என்றென்றைக்கும் அவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். நம்ம எல்லாவற்றிலும் ஒரு பீஸ் ஆண்டவர் கொடுக்கிறாராம். அப்போ உச்சிதமான கோதுமையினால் ப்ரொவிஷன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாராம். அப்போ இன்றைக்கு அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற நமக்கு அவர் செய்கிற காரியம், அங்க புரொடெக்ஷன் இருக்குது, அங்க பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அங்க பீஸ் இருக்குது, அங்க ப்ரொவிஷன் இருக்குது. இத்தனையையும் தேவன் அவருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, தமக்கு பயந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இதையெல்லாம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பார் இருக்கா. அந்த வார்த்தைய இன்றைக்கு நம்ம எடுத்து பேசும்போது, அவர் எப்படி ஒரு வார்த்தைய அனுப்புறாரோ, அந்த வார்த்தை உடனடியா எப்படி செயல்பட்டு மாற்றங்களை கொண்டு வருகிறதோ, அதே வல்லமை நாம் அந்த வார்த்தைய எடுத்து பேசும் பொழுதும் உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அங்க சொல்றாரு ஆதியாகமத்துல, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாத்திரத்துல அங்க வெளிச்சம் உண்டாகுது.
இறையாதே, அமைதலா இரு என்று சொன்ன மாத்திரத்திலே, அவருடைய சொல் அவ்ளோ ஸ்பீடா அங்க டிராவல் பண்றத நம்ம பார்க்கிறோம். உடனே காற்றும் அங்க அலையும் என்ன செய்தது? அமர்ந்தத நம்ம பார்க்கிறோம். "லாசருவே வெளிய வா" அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல, மரித்து 4 நாள் போன அந்த பிணம் எழும்பி வந்தத நம்ம பார்க்கிறோம். அங்க பிசாசுகளை தம்முடைய வார்த்தையினால் துரத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு இன்ஸ்டன்ட் சேஞ்ச் அவருடைய வார்த்தையின் மூலம் அங்கே சூழ்நிலைகள்ல உண்டாகிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால, நமக்கும் அதே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும் என்பதுல சந்தேகமே இல்ல. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் பெரியவரும், மகாபலம் உள்ளவருமாய் இருக்கிற அவர் நட்சத்திரங்களை கவனிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய இருதயத்தின் மேலயும் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருக்கு கிருபைக்கு காத்திருந்து, அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கைய குறித்து அவர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்திருக்கிறாரோ, அத்தனை வாக்குத்தத்தங்களும் அது தீவிரமாய் அந்த வார்த்தை கடந்து சென்று, அது உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலின் நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறதை நீங்கள் நிச்சயம் அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பலம் உள்ளவர். உம்முடைய அறிவு அளவில்லாத அறிவுப்பா. இந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கும் இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயத்தை நீர் குணமாக்குகிறபடியினாலும், அவர்கள் காயங்களை கட்டுகிறபடியினாலும் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அப்பா தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி, எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, உச்சிதமான கோதுமையினால் நீர் திருப்தியாக்குகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நீர் அனுப்பி, அந்த வார்த்தை நிறைவேறும்படி, அந்த காரியம் ஆகும்படி நீர் வாய்க்கச் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.